காமனாக குழந்தைங்களுக்கு டாய்னாலே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நம்ம 1000 2000 போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு நான் நினப்பேன். நீங்களும் எங்களை போல் 1000 2000 போட்டு டாய் வாங்கி கொடுத்து அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே கிடக்குதா? எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், அப்படி அந்த ஆக்டிவிட்டியை கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு என்னென்ன யூஸஸ் இருக்குது, அது மூலமாக மென்டலி ஃபிசிக்கலி அவங்கள எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். என்ன தான் 1000 2000 போட்டு நம்ம டாய் வாங்கினாலும் அதனால் ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்னா ஹாப்பி தான். இதில் 99% அவங்களோட ஹாப்பினஸை நான் பார்த்தாலும் கூட 1% அதனால் ஒரு நன்மை இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். நீங்களும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள். என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் இது போல் ஒரு டாய் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அதனால் என்ன பயன் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவங்களுக்கும் அந்த ஆக்டிவிட்டியை ஆக்டிவேட் பண்ணுங்கள். நம்ம குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு இது போல் ஒரு ஆக்டிவிட்டியையும் நம்ம வீட்டில் செய்ய வைக்கலாம். 2.5 வயசு குழந்தையிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸ்கூல் போகிற வரையுமே நம்ம கொடுக்கலாம். ஸ்கூல் போன பெரிய பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஆக்டிவிட்டி அவங்கள முழுசாக ஆக்டிவேட் பண்ணும், ஹாப்பியாக வச்சுக்கும். மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்து எல்லா வகையிலையுமே அது அவங்க அந்த குழந்தைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் இமிட்டேஷன் மோட்டார் ஸ்கில். இந்த இமிட்டேஷன் மோட்டார் ஸ்கில் மூலமாக அந்த டாய் என்ன பண்ணுது அப்படின்றத அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்த்து காப்பி பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கடுத்து அவங்க பாடி வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது மூலமாக என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த டாயை அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணும்போது அந்த என்னென்ன பண்ணுதுன்றதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அது போல் நடந்துக்கணும், அப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த டாய் என்னென்ன மூமெண்ட் பண்ணுதோ அதை அப்படியே அவங்களும் அந்த டாயோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், சவுண்ட்ஸ், அதோட வேர்ட்ஸ், ஜெஸ்டர்ஸ் இது எல்லாமே அவங்களும் பண்ணுவாங்க. சப்போஸ் அது கிளாப் பண்ணிச்சுன்னா இவங்களும் கிளாப் பண்ணுவாங்க. அது மூவ் ஆச்சுன்னா இவங்களும் மூவ் ஆவாங்க. அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் ஹாப்பியாக வச்சுருந்தா ஹாப்பியாக வச்சுருப்பாங்க, சேடாக வச்சுருந்தா சேடாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இமிட்டேஷன் தான். இந்த ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது மற்றவங்கள அப்சர்வ் பண்ணுறதுக்கும் அவங்கள்ட்ட இருந்து அதை ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், உங்கள் குழந்தைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே செய்வாங்க, பேசுவாங்க. நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ அது போல் கூட நடப்பாங்க. இது எல்லாமே இமிட்டேஷனில் ஒரு பார்ட்டு தான். ஸோ அந்த குழந்தைங்கள டம்பாக ஒன்றுமே கற்றுக் கொடுக்காம எதுவுமே பண்ணாமல் வச்சுக்கிறதுக்கு இது போல் சின்ன சின்ன ஃபீடிங்கை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட மென்டல் வைஸ் ஃபிசிக்கல் வைஸ் அவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இது போல் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை கொடுத்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்கள சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மென்டல் வைஸ் அண்ட் ஃபிசிக்கல் வைஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. எந்த ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம், உங்கள் குழந்தையும் ஹாப்பியாக இருக்கலாம். ஃபைனலி உங்கள் காசும் வேஸ்ட் ஆகாது. இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தான் ப்ரீ ஸ்கூல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் குழந்தைங்க ஸ்ட்ராங்காகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். இதே போல் நிறைய ஆக்டிவிட்டி பற்றி தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.